நமோ நாராயணமகே, ஓம் நமோ நாராயணமகே. சிவாயமான சந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் விதியை மதியாக இல்லா விதியை மதியாக என்று சொல்லி ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமானை கண்டுபணிக்கு அப்புறமல்லாசில் கொண்டு நெஞ்சில் கபலியிடமும் பயிராக்கி அஞ்சு உயிர்வாள் அறியாமை தஞ்சமன்றி வேகம் என்றும் கக்கும் அந்த மகாசந்த நிலவொளி ஐயமரம் பட்டல் அறிந்து சொல்லி ஆதிபராக சந்தி கொண்டு வணங்கி அப்புறமல்லாசில் கொண்டு பராபரத்தில் பிறந்தொன்றி பரத்திலே சிவந்தொன்றி சிவத்திலே சத்தியொன்றி சத்தியில நந்தொன்றி நாதத்திலே விந்துவில சேதமும் சதாசிவத்திலே மகீஸ்வரன் மகீஸ்வரன் ருத்ரன் ருத்ரனிலே விஷ்ணு விஷ்ணுவிலே பிரம்மா பிரம்மாவிலே ஆகாயம் ஆகாயத்திலே தேவு தேவிலே அப்புவிலே பிரிவு பிரிவிலே அன்னம் அன்னத்தில் நரம்புகளை பற்றி தோன்றப்பட்டு இப்படி படைப்பு தொல்லை கவனிப்பவர் எனது தந்தை பிரம்மதேவர் உலகத்தில் படைப்பு தொல்லை தொடங்க வேண்டுமே என்ற காரண காரியத்திற்காக முதலில் ஜனகர் ஜனந்தர் ஜனார்த்தனன் ஜனகுமார் சொல்லிய 4 உதிரங்களை தொடங்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய 4 பேரும் படிப்புத்தல் செறிவுடாக என் தந்தையிடம் சாப்பிட்டேன். மேலும் எனதண்ணன் தக்கனுக்கு ஒரு சமயம் வெளியூர் செய்த காரண காரியத்தினாலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என்ன சிரமம் பட்டது ஆகியதற்கு சொல்லுகிறார். ரொம்ப சந்தோஷமா வாசிக்கிறாரு. ஆக மென்மேலும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தை பெற்றவன் செய்கதவம் நெஞ்சை தவம் செய்கிறது விரும்பிதால் இதனால் வையகத்தில் அன்பு சிறந்த தவம் ஒன்றுமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்ற முதுமொழி கிணங்கை முழங்களை வடக்கி ஆசைகளை சமந்து இல்லறம் என்று துறவரம் ஒன்று கலகமங்கி கலகத்திற்காக நாடி ஓடி கொண்டிருக்கும் யாரை வணங்கினால் கலகம் கிடைக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன்தான் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்கானார் வாழ்க என்ற அந்த திரு ஆழவாய பெருமானை வணங்கி பின்பு அந்த வெளியை துவங்கலாம் என்று பார்த்தால் ஹலோ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவா தன்னை நின்னுரை தைப்பது வேதம் நரங்கிலும் நீ பொருளாவது நாதன் நாமோ நம சிவாயமே. இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இறைவா
இடத்தை வந்து அடைந்து விட்டும் இருந்தாலும் கூட இடத்திலே பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கிறது. சரி, வேண்டுதல் வேண்டாமை என்று காத்தல் தொழிலை கடமையினை கொண்டு அற்புதமான இந்த இடத்திலே நல்லதொரு வாய்ப்பு நீ வாரி வெள்ளிங்க ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டிகளுக்கும் முக்கியஸ்தருக்கும் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நாடகத்துறை அமைப்பாளர் அன்புக்குரிய அன்பனார் குளித்தலையை சேர்ந்த எல்ஐசி வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஒரு இடத்துக்கு தரப்போல் யாவையுமே அமைந்திருக்கிறது என்ற வகையிலே பார்க்கும் பொழுது பாட வேண்டுமே. எப்படிப்பட்ட பாடல்? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
சிறப்பான ஒரு இடத்தை வந்து அடைந்து விட்டோம். இருந்தாலும் கூட இடத்திலே பார்க்கும் பொழுது இடத்தை வைத்து நமக்கு பெருமையா, நம்மை வைத்து இந்த இடத்துக்கு பெருமையா என்று பார்த்தால் இடத்தை வைத்து நமக்கு பெருமை சேர்க்க வேண்டும். ஏனென்றால் பெருமையான இடத்தை நாடினால் பெருமை கிடைக்கும், சிறுமையான இடத்தை நாடினால் சிறுமைதான் கிடைக்கும். எங்கு செல்கிறோமோ அதன் அடிப்படையிலே மதிப்பான இந்த வகையில் பார்க்க வேண்டுமே. அற்புதமான நந்தவனமும் பூத்து குழுகும் சூழலை பார்க்கும் பொழுது சிறப்பாக திகழ்கிறது. சரி, வேண்டுதல் வேண்டாம் என்று இந்த இடத்தை வரைத்து விட்டு பிறகு ஆக வேண்டிய காரணங்களை பார்க்கலாம் என்று பார்த்தால் எப்படிப்பட்டது? பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் இந்த ஜாடப்பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபார்த்தையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் ஜாடப்பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபார்த்தையில் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இடத்திலே பார்க்கும் பொழுது ஏதேதோ ஒரு சத்தத்தை கேட்க வேண்டும் என்று பார்த்தால் ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா என்று சற்று விட்டு நாராயணா ஆலோலம் சூ ஆலோலம் சூ ஓம் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டாள். யார் இவள்? வள்ளியாக இருக்க வேண்டும், வள்ளியினுடைய அழகை வர்ணிக்க வேண்டுமே. இப்படிப்பட்ட அழகு பகுமையான சுந்தர சீமாட்டி யார் இவள்? அழகாக தெரிகின்றாள். குரலே சாரீரத்தை எவ்வளவு ஒரு இனிமையாக இருக்கிறது என்றால் ஒரு கால் அன்னவளை நேரில் கண்டால் நம்முடைய கதி என்னாகுவது. இருந்தாலும் கூட அழகை வர்ணிக்காமல் விடுவது பாவம்.
இப்படிப்பட்ட அழகை வர்ணித்தே ஆக வேண்டும். எப்படி வர்ணிக்க வேண்டும் என்றால் ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட சந்திக்க வேண்டிய சந்திக்கணும் இருந்தாலும் கூட சந்தித்தால் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும் என்ற வகையில் சந்திக்க வேண்டிய விரைவில் சந்திக்க இருந்தாலும் கூட பூவை எடுத்து நாரிலை தொடுத்து இந்த வள்ளி முருகனுக்கு சுர வேண்டும். ஏனென்றால் மாலை கட்டி இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையே மணந்தாள் இந்த மாலை திருமாலை ஸ்ரீ ஆண்டாள் போல அதனால்தானே இவளுக்கு சூடி கொடுத்து சுடற்கொடியாள் என்று ஒரு பெயர் வர காரணமாக அமையப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு நதியோரம் நானே ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடு நானும் ஆனந்தம் சொல்லு
அப்படிப்பட்ட வகையில் பெண்மணியை சிந்திக்க வேண்டும். பூவை எடுத்து நாரிலே தொடுத்து இருக்கட்டும். அப்படிங்கிற வகையிலே இருந்தாலும் கூட பெண்மணிக்கு ஒரு தூதை அனுப்பி தூதன் மூலமாக வரக்கூடிய நபர்களை நாம் சந்திக்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு தூதை அனுப்புவோம். அந்த பொண்ணு கிட்ட சொல்லிப்போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. ஆ ஆ ஆ அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாம இங்கும்
அதுவும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகத்தில் இருந்தார் எதற்காக வந்தால் யாரோ ஒரு ஆடவன் எங்கு முங்களாவிக் கொண்டிருக்கிற அண்ணன் சீத்து வைக்கலாம் ஒரு கலக்கத்தை நாராயண உலகம் புரிஞ்சுக்கிட்டு கண்மணி